20 வருஷம் கழிச்சு ஒரு கேஸில் ட்ரையல் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கின ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கேஸில் ஒன் திங் டெஃபினட்டாக இதுக்கு ஒரு காரணம், அந்த எம்எல்ஏ மர்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்க. இல்லாட்டி எந்த இடத்துல அது கிராக் ஆச்சு அந்த கேஸ்? சில பொருள் கிடைச்சது, சில துப்பாக்கி தோட்டா கிடைச்சது, இதெல்லாம் பார்த்தா இங்கே நார்த் இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி தோட்டா. ஒரு விஐபி லுக்கிங் ஹவுஸ் அந்த மாதிரி வீடு தான் செலக்ட். அதுதான் அவங்களோட மோடஸ் ஆஃப் ஆபரேஷன். அதுதான் அவங்க மட்டும். இவங்க ரேட் பண்ண ஓமாவோட சன் இருந்தா யாருன்னு தெரியுமா? ஒரு போலீஸ். யாரோ நார்த் இந்தியாவில் குட்கா சேல் பண்ணுறது ஆட்கள் இங்கே வந்திருக்காங்கன்னு அப்படி தெரிஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த ரூம் உள்ள நாங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாடுல 24 கேசஸ், கர்நாடகாவில் 4 கேசஸ், ஆந்திராவில் 3 கேசஸ். இதே நீங்கள் பார்த்தா எப்படி 30 கேஸ் மேலே இருக்கும். ஒரு வீடு கிடச்சாச்சுன்னா அதில் அடிப்பாங்க, என்ன கிடச்சதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த எந்த ஊர் இங்கே அடித்தா எந்த டேட் அதை கூட அவங்க நேரம் ஜுவல்ஸ் தான் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். பாக்கி எல்லாம் லாரி தான் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஓமா மேலே ஏற்கனவே யூபி போலீஸில் 2 lakhs rupees கவர்மெண்ட் ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் அவங்க என்ன, அந்த ஓமாவோட ப்ரொஃபைல் பார்த்தா ஓமா ரொம்ப முக்கியமான குற்றவாளி, அவங்களே செக்யூர் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. A1 ஓமா, A2 ஜெகதீஷ், A3 பூரா, A4 ஜிதேந்தர். ஃபுல் ஆப்ரேஷன் இஸ் ஒன்லி 1 year 3 months. ஓமாவோட பழைய ஃபோட்டோ இருக்கு, பட் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக ஒரு மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரிக்ஸாலே போகிறார். அவரோட செகண்ட் ஒய்ஃப் ஒரு டிஎஸ்பியோட பொண்ணு. ஓமா டெத் ஆனதான் எங்களுக்கு அது இதில் பெரிய ரிலீஃப். இந்த இல்லாட்டி இந்த கேங் எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணிடுறோம். ப்ரோவோக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் டிஜிபி திரு எஸ்ஆர் ஜாங்கிட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சரிங்க, இந்த காவல் பணியில் இந்த 34 ஆண்டு காலம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக இந்த பவாரியா கொள்ளையர்களை பிடிச்சது, அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நடந்த அந்த சாதிய கலவரங்களை அடக்குனதுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. இதில் குறிப்பாக உங்களை மக்கள் அறியப்படுறது ஜாங்கிட் அப்படின்னாலே இந்த ரியல் தீரன் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த தீரன் படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் காவல்துறையில் அந்த பவாரியா கேங் அதை பிடிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்த அந்த முயற்சிகள், அதை பண்ண விதம் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. அந்தளவுக்கு அது பாராட்டுக்குரிய விஷயமா மக்களால் ஒரு வரவேற்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு அந்த கேஸில், அதாவது முக்கியமாக அந்த சம்பவங்களில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அப்படின்னா, பெரிய அதிர்வலிகளை ஏற்படுத்திய சம்பவம்னா 2005 கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம். அதில் தற்போது ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ 20 ஆண்டுகள் கழிச்சு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் இந்த தீர்ப்பு எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க சார்? இந்த தீர்ப்பு பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு ஒரு கேஸில் கன்விக்ஷன் வாங்கணும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு நினச்சிட்டு இருந்தோம், எப்படி வரும்னு தெரியல. எங்களுக்கு ஒரு பெரிய என்சைட்டி இருந்தது அப்போது. ஏன்னா ஒரு கேஸ்க்கு ட்ரையல் நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதில் விட்னஸஸ், சாட்சி எல்லோரும் தேவைப்படும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், விட்னஸஸோட மெமரி எல்லாம் தேவைப்படும். ஆனால் இதில் நிறைய விட்னஸஸ் அவங்க டெத் ஆயிடுச்சு. அப்போ விட்னஸஸ் இல்லாத எப்படி இருக்கும்? நல்லாவே நிறைய விட்னஸஸ் டெத் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாமின் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். சில விட்னஸை டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி சில அக்யூஸ்ட் அவங்க அப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், பட் அரெஸ்ட் ஆகிட்டு ஜாமீனில் ரிலீஸ் ஆகிட்டாங்க, திருப்பி வரல, வாரண்ட் பெண்டிங் இருக்குது. அது ஒரு ட்ராபேக். இந்த மாதிரி நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருக்குது அந்த கேஸில். அவ்வளோ இருந்தால் கூட 20 வருஷம் கழிச்சு ஒரு கேஸில் ட்ரையல் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கின ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கோர்ட் கன்வின்ஸ் ஆகும், இல்லாட்டி அந்த கன்விக்ஷன் கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக. ஸோ இதில் ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு இது கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு என்னோடய டீம், பர்டிகுலர்லி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ், அந்த டைமில் இன்வெஸ்டிகேட் பண்ணார் அந்த எஸ்பி மிஸ்டர் வரதராஜன், அப்போ இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் தில்லை நடராஜன், இன்னும் நிறைய ஆஃபீஸர்ஸ் அந்த கூட இருந்தாங்க. அவங்க எல்லோரும் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம்ஸ்க்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த குற்றவாளியத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய அதிகாரி இருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு நமக்கு ஹபீப் அண்ட் ரியாசுதீன் 2 ஆஃபீஸர்ஸ், அவங்க ரொம்ப முக்கியமான ரோலு. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் தனஞ்சலியன், அந்த மாதிரி எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கு நான் நேம் என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். எல்லோரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு. ஸோ இது இன்வெஸ்டிகேஷன் ஃபுல் ப்ரூஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடத்துனார்.
அது மட்டும் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு இது நிறைய பேர் அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, சில பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. உதாரணமாக தில்லை நடராஜன் மெயின் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட் போட்டார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற அதிகாரிகள் நல்ல ட்ரையல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க என்னோட வாழ்த்துகள், என்னோட பாராட்டுகள். சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை உழுக்கின ஒரு சம்பவமாக வந்து பேசப்படுது. இதில் கரெக்டான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எது சார் கரெக்டாக? ஏன்னா அவங்க வந்து 1995லேருந்து 2005 வரைக்குமே ஒரு நிறைய சம்பவங்கள் கிட்டத்தட்ட வந்து 13 கொலைகள், ராபரி கேஸ் 24 ராபரி மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேஸ் வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது? இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த எம்எல்ஏ மர்டர் கேஸ் தான். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு பிறகு தான் நமக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணார். என் தலைமையில் எனக்கு இது பண்ண சொன்னாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு கேஸ் நடக்கும்போது அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பழைய கேஸதே நல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய டீம்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு கேஸ்க்கு ஒரு 100 பீப்புள் அவங்க கூட அனுப்பணும், அவ்வளோ சீனியர் அதிகாரி அனுப்பணும், அவ்வளோ அந்த டைமில் ஒவ்வொரு தடவை அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை கேஸஸ் பெண்டிங் இருக்கும், அந்த மாதிரி பாசிபிள் இல்லை. இந்த கேஸில் ஒன் திங் டெஃபினட்டாக இதுக்கு ஒரு காரணம், அந்த எம்எல்ஏ மர்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. இல்லாட்டி ஐஜி தலைமையில் ஒரு டீம் போட்டிருக்கு. அது மாதிரி ஜெனரலி எந்த மர்டர் ஃபார் கேஸில் போட மாட்டாங்க. ஸோ அது உண்மை. சில பேர் அதை அப்படியே ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, தட் ஒரு எம்எல்ஏ மர்டர் ஆகுதுன்னா இது கூட அது கூட உண்மை நிச்சயமா. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து 95ல மோகன் குமார், வாலாஜாபேட்டை, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த வருஷமே சங்கர், அதுக்கப்புறம் நிறைய அவினாசியில தொடர்ந்து நடந்திருக்கு. சேலம், தருமபுரி, நிறைய பேர் 13 பேர். நமக்கு பேரு ஞாபகம் இல்லை. இப்போ தலமுத்து நடராஜன் சேலம், அவரே ரொம்ப முக்கியம். கஜேந்திரன் அங்கே, அவரும் ஒரு பொலிட்டீஷியன். எல்லாரும் பொலிட்டீஷியன், டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ். அது ஒரு டிஎம்கே, ஒரு காங்கிரஸ், ஒரு ஏடிஎம்கே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன்னா அவங்க பார்ட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு விஐபி லுக்கிங் ஹவுஸ், அதில் உள்ளே போனால் ஒரு பெரிய வீடு இருக்கும் பாருங்க, அந்த வீட்டில் உள்ளே போனால் ஏதாவது பொருள் அதிகமாக கிடைக்கும், அந்த மாதிரி வீடு தான் செலக்ட். அதுதான் அவங்களோட மோடஸ் ஆஃப் ஆபரேஷன். அதுதான் அவங்க மோடஸ் ஆஃப் ஆபரேஷன். அது உள்ளே என்ட்ரு ஆன உடனே அப்படி அடிக்கிறது, அதில் எதுவுமே பார்க்காம அடிக்கிறது. ஸோ தட் யாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. இம்மிடியட்டாக எல்லாம் சரண்டர் ஆகிடுவாங்க, இம்மிடியட்டாக எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ எல்லா பொருள் என்னென்ன பொருள் எடுக்கணும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதுதான் எம்ஓ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை கிராக் பண்ணி போகும்போது எந்த பாயிண்ட் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? எந்த இடத்துல அந்த கிராக் ஆச்சு அந்த கேஸ்? ஸ்டார்டிங்கில் சீனில் கிடைச்சது சில விஷயம். அங்கே ஒரு ஷூ கிடச்சிது. அந்த ஷூ பார்த்தா நார்த் இந்தியன் ஷூ மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த அவங்க லாங்குவேஜ் அவங்க பேசுனது பார்த்தா அந்த மாதிரி நார்த் இந்தியன் மாதிரி தெரியுது. அப்போ அங்கே சில பொருள் கிடச்சிது, சில துப்பாக்கி தோட்டா கிடச்சிது. இதெல்லாம் பார்த்தா அங்கே நார்த் இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி தோட்டா. இதெல்லாம் க்ளூ. இன்னொரு என்ன, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே எடுத்தோம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தமிழ்நாடு இருக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோவில் கம்பேர் பண்ணால் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறது குற்றவாளிகள் சைடில் அட்லீஸ்ட் நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் அவர் ஏற்கனவே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க உள்ளே, அட்லீஸ்ட் 6-7 பேர் உள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்க. அவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. அதில் அட்லீஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட டெல்லி ஆகுதுன்னா தட் மீன்ஸ் இந்த மாதிரி இன்சிடென்ட். ஆமாம், இந்த மாதிரி இன்சிடென்ட் யாரும் ஒரு புதுசாக குற்றவாளி வந்துட்டு செய்ய முடியாது. அட்லீஸ்ட் 1 or 2 பீப்புள் பழைய குற்றவாளி இருக்கணும். ஸோ தமிழ்நாடு ரெக்கார்டில் இருக்கிறது 1-2 பழைய குற்றவாளின்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகிருக்கணும். அதால் அதுக்காக தான் நாங்கள் வந்து அவுட் சைட் கிரிமினல் தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஒன் க்ளூ ஃப்ரம் விச் வி டுக் இட் அண்ட் வெண்ட் அவுட் சைட். அப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த கேஸில் ஒரு லீட் கிடைச்சது. அதுதான் மெயின் லீட். தட் இஸ் ஃபிங்கர் பிரிண்ட் டெல்லி ஆகுது. ஆக்ரா பிரிசனில் நம்ம தனஞ்சலியன் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், ஆமாம், அசோக் பாவரியோட டெல்லி ஆகுது. அந்த டெல்லி யார் சொன்ன உடனே கேஸ் இஸ் டிடெக்டட். இப்போது கன்விக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கேஸில் அதில் போட்டிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் மேட்சிங் வாஸ் தேர். That is a confirmatory test that yes, they were present there. So that plays a very vital role. முக்கியமாக அந்த கேங்கோட லீடர் ஓமா, அவரோட ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ண அந்த சம்பவம், அது இது வந்து செப்டம்பரில் நடக்குது இல்லையா? அது ஒரு 5 மாதம் கழிச்சு. அது வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஓமா அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான அரெஸ்ட். அது வந்து யூபியில் கண்ணஜ் பக்கத்தில் ஓமா தான் ரிங் லீடர், கேங் லீடர் ஓமா. அது எப்படி சார் ட்ராக் பண்ணிங்க அவர் அங்கே இருக்காருன்றது? ஓமாவோட ட்ராக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸு. ஓமா நாங்கள் ஆக்சுவலாக செல்ஃபோனோட நாங்கள் அப்சர்வேஷன் பண்ணோம். ஓமாவோட செல்ஃபோன். எஸ்,
ஓமாவோட செல்ஃபோன் அப்சர்வ் பண்ணோம் நாங்கள். அந்த செல்ஃபோனில் இருந்து லொக்கேஷன் பார்த்து ஒரு மானிட்டரிங் பண்ணோம் நாங்கள். அதில் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. டக்குன்னு நம்மளால வந்து ஆமாம் பண்ண முடியும். அன்னைக்கு லொகேஷன் பார்த்து ஒரு அன்னைக்கு ரேடார்ல ஆமாம் பார்த்து அன்னைக்கு வாங்குறதுக்கே லேட் ஜஸ்ட் ஆகும். அப்போ ஒரு ஒரு வெறும் ஒரு சில பேர்கிட்ட தான் செல்ஃபோன் இருக்கும், பாக்கி ஆமா, செல்ஃபோன் சொல்லுங்க. இருக்காது. அந்த காரணம் தான் செல்ஃபோனில் அந்த டைமில் எஸ்டிடி அந்த thing ஒரு ஸ்டேட் புரியுது. அனதர் ஸ்டேட் போனால் எஸ்டிடி சார்ஜஸ் இருக்கும். ஒரு இன்கமிங் காலுக்கு கூட ரொம்ப சார்ஜஸ் இருக்கும். ம். உதாரணமாக என் டைமு நான் ஒரு செல்ஃபோன் என்கிட்ட 2 செல்ஃபோன் இருந்தது. என்னோட ஆஃபீஷியல் செல்ஃபோன் தான். ம். தட் வாஸ் ஏ பிஎஸ்என்எல் ஃபோன். அப்புறம் இன்னொரு ஃபோன் எந்த கம்பெனி, அப்போ ரிலையன்ஸ் Axel. கம்பெனி, ரிலையன்ஸ் ஃபோன். ரிலையன்ஸ். சுனாமி டைமில் ஜியோ ஃபோன் ஃப்ரீயாக அப்போ அந்த கொடுத்தாங்க. ரிலையன்ஸ் ஆமா ஆமா. 500 கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு சில செட் Super. ஃப்ரீயாக சுனாமி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக சில சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகளும் கலெக்டர்ஸும் ஆர்டிஓஸ் அவங்ககிட்ட கொடுத்தாங்க சுனாமி ஹெல்ப்புக்காக. நான் அந்த செல்ஃபோன் என்கிட்ட இருந்தது, அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ம். ஸோ அந்த ஃபோனில் இருந்து நாங்கள் அது ஒரு கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கெதர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஓமாட்டே ஜியோ ஃபோன் இருந்தது, ரிலையன்ஸ் ஃபோன். டிஃப்ரெண்ட் அவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். சில சமயம் ரிலையன்ஸ் இருக்கும், சில சமயம் ஐடியா ஃபோன் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க அந்த டைமில் ஐடியா கம்பெனியோட ஃபோன் தான் யூஸ் ஓகே. பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட டிஃப்ரெண்ட் எந்த கம்பெனியோட சிம் யூஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனி நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓமாவோட நாங்கள் தகவல் இதை இவங்க செக்யூர் பண்ணிவிட்டு ஓமா உசார் ஆகிட்டோம். ஓமா மேலே ஏற்கனவே யூபி போலீஸில் 2 lakhs rupees கவர்மெண்ட் ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓமா யார் செக்யூர் பண்ணாங்க, அவ்வளோ முக்கியமான குற்றவாளி. ஏன்னா ஓமா மேலே இப்போ தமிழ்நாடுல 24 கேசஸ், கர்நாடகாவில் 4 கேசஸ், ஆந்திராவில் 3 கேசஸ். இதே நீங்கள் பார்த்தா எப்படி 30 கேஸ் மேலே இருக்கும் சவுத்தில். இது அட்லீஸ்ட் நம்ம ரெக்கார்டில் இருக்குது. இது தவிர எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அந்த ரெக்கார்டில் இல்லாத இருக்கலாம். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டெல்லி ஆளுன்னு எப்படி தெரியும் இவங்க சம்மந்தப்பட்டு இருந்தாங்க. இதே மாதிரி யூபி அண்ட் மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் பார்த்தா ஒரு எப்படி இருந்தால் கூட 100 கேசஸ் இருக்கும். இவங்களே தெரியாது எந்த இடத்துல பண்ணியிருக்கோம், இவங்களே ஞாபகம் இல்லை, அக்யூஸ்டுக்கு ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா போகும்போது ஒரு வீடு கிடச்சாச்சுன்னா அதில் அடிப்பாங்க, அடிச்சுட்டு அதில் என்ன கிடச்சதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த எந்த ஊர் இங்கே அடித்தா எந்த டேட்டு அதை கூட அவங்க ஞாபகம் இல்லை. அப்படி பொருள் எடுக்க போகிறது, அங்கே போயிட்டு விற்றுறது, விற்றுட்டு அதில் கிடைக்கிற பணத்தில் லாரி பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒரு லாரி பர்ச்சேஸ் பண்ணால் அடுத்த லாரி பர்ச்சேஸ் பண்ணால் இது மாதிரி ஒரு 5-6 லாரி அவங்ககிட்ட ஓன் லாரிஸ். இந்த மாதிரி குற்றம் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ரெக்கவரி பண்ணால் எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? லாரி தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா பொருள் எங்கெங்கே போய் விற்றுட்டாங்க, அங்கேருந்து போய் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் ஒரு சின்ன கேஸ் தான் இதை ஜுவல்ஸ் தான் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். பாக்கி எல்லாம் லாரி தான் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். லாரி எல்லாம் குற்றம் நடக்கிறது 2-3 குற்றத்தில் இருக்கிற பணம் வச்சுட்டு திருப்பி லாரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சில குற்றவாளி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்காங்க, திருச்சி சைடில் இங்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றம் பண்ணிவிட்டு அந்த அந்த பணம் வச்சுட்டு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் இருக்கு, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம லேண்ட் சீஸ் பண்ண வேண்டியது, லேண்ட் டாக்குமெண்ட் சீஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இதெல்லாம் ஸோ குற்றவாளிகளுக்கு இந்த ஒரு குற்றம் பண்ணுறது அதில் கிடைச்சது சொத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். சில பேர் அப்படி ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க, சில ஜுவல்ஸ் விற்றுட்டு பணம் வாங்கிட்டு பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் ரெக்கவரி ரொம்ப டிஃபிகல்ட் போலீஸ்க்கு. அவ்வளோ ஈஸியாக இல்லை ரெக்கவரி. ஒரு போனது பொருள் அந்த ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு உடனே கேஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா ரெக்கவரிக்கு சான்ஸ் இருக்கும். இல்லாட்டி ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கு கஷ்டம், எங்கேயும் கிடைக்காது. உடனே அவங்க போய் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ப்ராப்பர்ட்டி. ஓமாவோட அரெஸ்ட். ஆமாம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் தாங்க அந்த அங்கே ஒரு செல்ஃபோன் கிடைக்கும்போது நாங்கள் மாந்தா டிஸ்ட்ரிக், ஒரு மாந்தா ஒரு இடம் இருக்குது பஞ்சாபில், பாகிஸ்தான் பார்டரில். அங்கே வின்டர் டைம், ரொம்ப கோல்டு. அந்த டைமில் எங்களுக்கு தகவல் கிடச்சிது. ஸோ நான் சண்டிகரில் இருந்தேன். இப்போது சண்டிகரில் இருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் பஞ்சாபுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது, இந்த ஃபோனோட லொக்கேஷன் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், எனக்கு கிடச்சிச்சுன்னா. அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் கூட வரன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க என்ன அந்த ஓமாவோட ப்ரொஃபைல் பார்த்தா ஓமா ரொம்ப முக்கியமான குற்றவாளி, அவங்களே செக்யூர் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தெரியாமல் அவங்க பஞ்சாப் போலீஸே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பஞ்சாப்ல அவங்களுக்கு அந்த ப்ரௌட் மூமெண்ட் அவங்க எடுத்துக்கணும். ஆமாம், ஒரு அவங்க கிரெடிட் எடுக்கிறதுக்காக அவங்க இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு தடவை அவங்க என்ன மாந்தாவில் போய் ஓமாவோட சன் இல்லை அங்கே இருக்கான், அங்கே ஓமா தங்குறான். அங்கே போய் ஒரு நைட்டில் ரெய்ட் பண்ணால், ரெய்ட் பண்ணும்போது அந்த ஓமா மேலே ரூமில் தங்கிட்டு இருக்கான். இவங்க ரெய்ட் பண்ண ஓமாவோட சன் இல்லை யாருன்னு தெரியுமா? ஒரு போலீஸ், ஒரு டிஎஸ்பியோட டிரைவர்.
அவங்க போய் ஒரு நைட்டில் போய் எஸ்ஐ போய் ஒரு கதவு தட்டினா அவர் சொன்னால் நான் எஸ்ஐ இங்கே ஏன் வீட்டில் யாரும் இல்லை, யாரும் வந்திருக்காங்க இல்லை, யாரும் கிடையாது. நாங்கள் அந்த ஃபோன் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஓமா மேலே இருந்து ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டான். அப்போ அந்த சைடுனா இது எங்களுக்கு இப்போது ஒரு ஃபோனில் சொல்கிற அவருடைய தங்கச்சி சந்து அவங்க இங்கே பல்வலில் இருக்கா, ஹரியானாவில் ஃபரிதாபாத் பக்கத்தில். அங்கே ஃபோன் பண்ணி சொன்னால் அங்கே மெட்ராஸ் போலீஸ் இங்கே வந்துச்சு, நான் எஸ்கேப் ஆகிட்டேன், இப்போ ஃபோன் இதை டிஸ்டர்ப் பண்ணுறேன், அடுத்த ஃபோன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் கஷ்டம், இங்கே பஞ்சாபில் இனிமேல் அவர் இருக்க மாட்டான். அப்போ நாங்கள் அப்படியே தேடிட்டு இருந்தோம் அவர். அதுக்கு பிறகு அவரோட சிஸ்டரோட ஃபோன் வாட்ச் பண்ணோம் நாங்கள். அவரோட எல்லா ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கெதர் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் இன்னொரு புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது சிஸ்டருக்கு. அந்த ஃபோனு ஓமா ஒரு புதுசாக ஃபோன், அந்த ஜியோ ஃபோன் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோன் பழைய சிம் இல்லை, இது வேறு சிம். அந்த ஃபோன் அப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு போது தான் அவரோட லோக்கோஸ் கன்னௌஜ் பக்கத்தில் வருதுங்க. கன்னௌஜ் பக்கத்தில் வரும்போது எங்களுக்கு போலீஸ் அதிகாரி அந்த ரியாசுதீனும் ஹபீபும் அவங்க நல்லா ஒரு குட்கா வியாபாரி மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. குட்கா வியாபாரி மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு இங்கே கன்னௌஜில் குர்சாயகஞ்சுன்னு ஒரு ஊர், ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் போயிட்டு ஒரு வீடு வாடகைக்கு வாங்கியிருக்கோம், ரூம். ஒரு மந்த்லி ரெண்ட் 80 rupees. 80 rupees மந்த்லி ரெண்ட். ஆமாம். அவங்க 100 ரூபாய் கேட்டாங்க, இவங்க பார்கெயின் பண்ணிட்டு சார் 80 rupees அவ்வளோ தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டெய்லி போய் குட்கா வச்சுட்டு குட்கா போய் விற்றுறோம். குட்கா வைக்கிற மாதிரி. ஆமாம், அதுதான் எங்களுக்கு டர்னிங் பாயிண்ட். அப்போ ஓமா இங்கே தான் இருக்காரான்னு பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ரூம், ஒரு சின்ன வாடகை வாங்கியிருக்காங்க. யாரோ நார்த் இந்தியாவில் குட்கா சேல் பண்ணுறது ஆட்கள் இங்கே வந்திருக்காங்கன்னு அப்படி நினச்சி தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ரூம் உள்ளே நாங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அந்த குட்கா வியாபாரி மாதிரி பக்கா அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த டைமில் ஓமா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓமாவோட பழைய ஃபோட்டோ இருக்கு, பட் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக ஒரு மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு இன்ஃபார்மெண்ட் கூப்பிட்டு போனோம். இன்ஃபார்மெண்ட் கூப்பிட்டு போயிட்டு அங்கே குர்சாய்கஞ்ச் அங்கே தங்க வச்சோம். அவங்க நம்ம டீம் கூட. ஒரு நைட்டில் ஓமா அங்கே அவங்க பார்த்தாங்க, அம்மா இவர் தான் ஓமான்னு சொன்னார், இவர் தான் அம்மா. அப்போ நம்ம டீமுக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா இவர் தான் அம்மா. அப்போ நம்ம ஒரு இன்ஃபார்மெண்ட் அனுப்பிட்டோம். இன்ஃபார்மெண்ட்டோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்போ அங்கே டீம் உள்ள போயிட்டு அப்படியே ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாங்க. இப்போ அந்த வீட்டில் போய் நாங்கள் செக்யூர் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ஜஸ்ட் ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிள் 2 பேர் செக்யூர் பண்ண தகராறு பண்ணோன்னா அந்த பிரச்சனை அந்த ஊர் எல்லாம் சேர்ந்துடும், எல்லாம் அவங்கள சொந்தக்காரனாங்க. அப்போ வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டு நாங்கள் ஊர் அவுட் சைடில் போயிட்டு நாங்கள் அந்த கேம்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஊருக்கு அவுட் சைடு, வெளியே அவுட் சைடு வண்டியில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொல்கிறோம், இங்கேருந்து ஓமா இப்போ இங்கேருந்து கிளம்பியிருக்கான், அங்கே போகிறான், இங்கே ஒரு ரிக்ஷாவில் போகிறான். அவரோட செகண்ட் ஒய்ஃப் ஒரு டிஎஸ்பியோட பொண்ணு. ஆமாம், அந்த மாதிரி அவங்க எல்லாம் ரிலேஷன்ஸ் எல்லாம் போலீஸில் வச்சு, அதுக்காக தான் ஒரு தகவல் எல்லாம் வருது. அவங்க போலீஸ் டக்குன்னு லீக் ஆகிடுது சார். அவங்க தகவல் வருது. இந்த தகவலில் நிறைய பேருக்கு அந்த தகவல் கிடைக்காது. இவங்க தகவல் வருது போலீஸ்க்கு ரிலேஷன்ஸ் இருக்கிறதுனால தகவல் பாருங்க. சன் இல்லா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அப்போ அவருடைய இன்னொரு செகண்ட் ஃபாதர் இருந்தால் அவர் போலீஸ் டிஎஸ்பி. இந்த மாதிரி ஒரு போலீஸ் ரிலேஷன்ஸ் அதை வச்சதுனால அது ஒரு கான்டாக்ட்ஸ். ஸோ நாங்கள் அப்புறம் அந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் இதை அப்படியே டீம் அந்த வில்லேஜ்லேருந்து வெளியே வரும்போது பக்கத்தில் ஊர் போயிட்டு இருந்தோம் அவரோட ரிக்ஷாவில். அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிட்டாங்க. இதுதான் ஓமாவுக்கு செக்யூர் பண்ணுறது அந்த டைமில். ஏன்னா அந்த உள்ளே போனால் இன்னும் 2-3 விஷயம் வில்லேஜில் அப்படி நடந்ததாங்க. உள்ளே போனால் வில்லேஜ் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சப்போர்ட்டில் அவங்க எல்லாம் சொந்தக்காரன் இருக்கனால அவுட் சைடர்ஸ் யார் வந்தால் அது ப்ரொட்டஸ்ட் இருக்கும். அப்படியே செக்யூர் பண்ணிட்டாங்க. செக்யூர் பண்ணால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவர் தான் ஓமாவோட ஒய்ஃப். செக்யூர் பண்ணிவிட்டு காஜியாபாத் கூப்பிட்டு வந்தோம். காஜியாபாத் யூபி எஸ்டிஎஃப் ஆஃபீஸ், அங்கே நாங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்போ ரிமாண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம டெல்லி தியாட் ஜெயிலுக்கு கொண்டு வந்தோம். தியாட் ஜெயிலில் தான் தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் டீமோட ஹெட் குவார்ட்டருங்க. அங்கே தான் நாங்கள் கேம்ப் இருந்தது. நாங்கள் அங்கே தான் தங்குவோம். எப்போவுமே போகும்போது தியாட் ஜெயிலில் தான் தங்குவோம். நானும் எங்கே தான் தங்குவேன். தியாட் ஜெயிலில் ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதை நான் போய் தமிழ்நாடு ஹவுஸில் ஏன்னா என்னோடய டீம் டிஎஸ்பிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அங்கே தங்கிட்டு இருந்தாங்க தியாட் ஜெயிலில்.
நானே அங்கே தான் தங்குவேன். அங்கே ஒரு சின்ன ரூம் இருந்தது, அந்த ரூம்லேயே தங்குவோம். ஸோ அங்கே தான் என்கொயரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு அங்கேருந்து எஸ்கார்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் ஓமாவோட செக்யூர். ஓமா அரெஸ்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் ஓமா மட்டும் வெளியே இருந்தால் அந்த இந்த டீம் நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம்னா பாக்கி அவர் திருப்பி வேறு டீம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு டீமில் இன்னும் சின்ன சின்ன பசங்களை அவங்க வச்சுட்டு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெயின் ஓமா செக்யூர் பண்ணுறதால தான் டீமுக்கு முழு அது எண்ட் ஆயிடுச்சு. ஓமாக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஜெகதீஷ் ஓமாக்கு பிறகு தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். ஜெகதீஷ் பூனேல இப்போ செக்யூர் பண்ணோம். இதே மாதிரி பூரா அண்ட் ராஜேந்திர அவங்க ரொம்ப முக்கியமான. பூரா அண்ட் ராஜேந்திர என்கவுண்டர் பண்ணோம் அங்கே மேரட் என்கவுண்டர் பண்ணிட்டோம். 2012 சார் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சுல சார் அது? நோ எல்லா ஃபுல் ஆப்ரேஷன் இஸ் ஒன்லி 1 year 3 months. அவ்வளோதான். மார்ச்சில் ஏப்ரல் நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம் கேஸில். ஜனவரி 2005 இந்த இன்சிடென்ட் நடக்கிறது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். மார்ச்சில் இந்த என்கவுண்டர் நடக்குது. அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி 13 பேர் அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம், இன்க்ளூடிங் ஓமா செக்யூர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த கேஸ் ட்ரையல் நடக்குது. ட்ரையல் நடக்கும்போது அது ஃபாஸ்ட் ட்ராக்கில் ட்ரையல் பண்ணி கொண்டு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இதை இது பண்ணோம். ஏன்னா அங்கே கன்விக்ஷன் ஆகுதுன்னா திருப்பி ஜாமீன் கிடைச்சாச்சுன்னா திருப்பி செக்யூர் பண்ண முடியாது. அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம். அந்த என்கவுண்டர் ஏன் சார் நடந்துச்சு? ஆக்சுவலாக அங்கே என்ன ஏன் அதில் அந்த அளவுக்கு ஒரு இல்லை என்கவுண்டர் இவங்க 2 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். பூரா ஜெயதேந்திர 2 பேர் வாட்ச் பண்ணி. அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான கேங், ரொம்ப முக்கியமான. அவங்க A1 2 3 4 A1 ஓமா, A2 ஜெகதீஷ், A3 பூரா, A4 ஜெயதேந்திர. அக்யூஸ் நம்பர் 1, அக்யூஸ் நம்பர் 2 சீனியரிட்டி வார். ஸோ இந்த 4 தான் ரொம்ப முக்கியம். 4ல லாஸ்ட் 2 பீப்புள் என்கவுண்டர். ஃபர்ஸ்ட் 2 செக்யூர்டில் ஓமாக்கு நாங்கள் முதல்ல ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் கொண்டு வந்துடும். அதை அப்போ ஹைகோர்ட்டில் போய் அதை இதை கமிட்டட் டு லைஃப் சென்டர்ஸ் ஆன பிறகு நாங்கள் அந்த ஜெயிலில் இருந்தார் ஓமா. அந்த ஜெயிலில் இருக்கும்போது இருந்துட்டா. ஸோ ஓமா டைட்டு. ஓமா டெத் ஆனதான் எங்களுக்கு அது இதில் பெரிய ரிலீஃப். இல்லாட்டி இந்த கேங் எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இங்கே தமிழ்நாடுல உட்காந்துட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருந்த எந்த தகவல் வழியே போகாது. இந்த லெட்டர் எழுதுனா கூட நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், ஃபோன் உள்ளே இருக்காது. ஃபோன் இங்கே இருந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட் வாட்ச் இருந்தது. ஸோ ஓமா டெத்தோட இது க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த 2 பேர் என்கவுண்டரோட அதே நல்லதாகிடுச்சு. அந்த என்கவுண்டர் எப்படி அந்த நடந்து சொல்லுங்கள் சார்? அது என்கவுண்டர் அப்போ நைட்டில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் யூபியும் எங்கள் டீம் சேர்ந்த என்கவுண்டர் இது. அந்த ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஆக்சுவலி ஹரியானாவில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அந்த டீம். எங்கே வாட்ச் பண்ணுறது அதை ஃபாலோ பண்ண ரொம்ப டிஃபிகல்ட். அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த செக்யூர் பண்ண ரொம்ப பெரிய கதை. ஸோ கடைசியில் போய் அவங்க ஆப்ரேஷன் அந்த மேரட்டும் அந்த ஏரியாவில் யூபி அண்ட் ஹரியானா இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஜோக்ராஃபிக்கல் பவுண்டரி இருக்க. பட் ஃபிசிக்கல் பேரியர் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒன்றும் தெரியாது. சில சமயம் நம்ம ஹரியானாவில் இருக்கிறோம் இல்லாட்டி யூபியில் இருக்கோம் தெரியாது. அவங்க தொழிலில் இருக்க எல்லா இடத்துல இருக்கோம். ஸோ அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரே வண்டி இருக்க, இங்கேருந்து அங்கே போயிடலாம், அங்கே மாதிரி மூவ் பண்ணிட்டு. ஸோ அங்கே போகும்போது அங்கே என்கவுண்டர் நடந்தது. அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர். அவங்க ஃபயர் பண்ணாங்க, நம்ம டீம் ஃபயர் பண்ணது. இதுதான் நடந்தது.